நெல்லிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பன்னீர் ரோஸ், ஆவாரம்பூ, கறிவேப்பிலை, அப்புறம் வேப்பிலை, செம்பருத்திப்பூ, மருதாணி இலை, அரப்பு, இதெல்லாம் நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ரோஸ்மெரி, வெந்தயம், வெட்டிவேர், பூலாங்கிழங்கு, சீகக்காய், பச்சைப்பயிறு, பூந்திக்கொட்டை, மகிழம்பூ, இதெல்லாம் 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிஷினில் கொடுத்து நல்லா பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட கரிசலாங்கண்ணி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹெர்பல் சீயக்காய் பவுடர் ரெடி.